நம்ம கூட இயேசு இருந்திருந்தாருன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார், சமுத்திரத்தை அமைதலாக்கி போட்டிருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல. எலும்பி எலும்பி அடிக்கும் இந்த கடலை அமைதலாக்க இங்க யாரும் இல்லை. அதற்கான வாய்ப்பே இங்க காணப்படவில்லை. இருக்குமோ? இதுதான் நம்ம வாழ்க்கையில கடைசி ராத்திரியோ என்னவோ, நம்ம கதை முடிய போகுதோ என்னவோ, இனி என் மனைவி பிள்ளைகளை பார்க்க மாட்டேனோ என்னவோ, நம்ம கதை முடிய போகிறதோ என்னவோ, முடிய போகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அது எதுக்குனா, இயேசு கிறிஸ்து அந்த மலையிலே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா படவை தூக்கிட்டு சீஷர்கள் இங்கே வந்துட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வரணும்னா ஒன்னு படகுல வரணும், அல்லது அதுக்கான வேற வழி அங்க கிடையாது. ஒருவேளை இயேசு பின்னாடி வராருன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே காத்திருக்கலாம். அப்படி காத்திருந்தா அவர் நம்ம கிட்ட வந்துருவார். அப்படிங்கறதுனால அவர் வந்து அப்படியே அந்த கடல் அமைதலாக்கி போட்டுருவாரு. காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக காணப்படவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு கெட்டின தூரம் அவரை பார்க்க முடியல. அவர் வருவதற்கான வாய்ப்பு அவங்க கிடையாது. அதனால அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எலும்பி அடிக்கின்ற இந்த இந்த அலைகள் நம்மை கொன்று போட போகுது அப்படிங்கிற பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? பிரதர், என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு புரியாத பிரதர், அதையெல்லாம் அப்படி திக்கு முக்காட வைக்குது. என்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்களாக உருவாகிட்டாங்க அப்படின்னா, நான் நாசமாகணும்னு ஆசைப்படுறாங்க, என் நஷ்டத்தை ஆசைப்படுகிறார்கள், நான் எப்போ சாவேணும்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என் வேலை கைவிட்டு போயிடணும்னு ஆசைப்படுறாங்க, சம்பாத்தியம் எல்லாம் தீர்ந்து போக ஆசைப்படுகிறார்கள். என்று சுத்தி இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம். எனக்கு அனுகூலமா இல்ல, எனக்கு தோணுது இதுக்கு மத்தியில, இவைகளுக்கு மத்தியில வாழ்றதே கஷ்டமோ என்னவோ, இவைகளை ஜெயிக்க முடியாதுன்னு தோணுது. எனக்கு ஏன் அப்படி தோணுது? என் கதை முடிய போகிறது என்று, முன்னேற முடியாதுன்னு தோணுது. இந்த சூழ்நிலைகளை ஜெயித்து சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடைய முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது பிரதர். என்ன அநியாயம் பண்ணேன் பிரதர்? யாரை ஏமாத்தினேன் பிரதர்? யாருக்கு மோசம் செஞ்சேன் பிரதர்? என் வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தல, யாருக்கு அநியாயமா நடந்துக்கல. ஆனா எனக்கு எதுக்கு பிரதர் சுத்தி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் விரோதமா தயாராகுது, எல்லாம் ஒரே விஷயம் எதிர்த்து வருகின்றன. எனக்கு தோன்றுகிறது என் கதை முடிய போகுதுன்னு. தோணுதா உங்க கதை முடிய போகிற மாதிரி? கேளுங்க, சீஷர்கள் சொன்னாங்க, எங்க கதை முடிஞ்சிருச்சு, எங்க கதை அவ்வளவுதான் என்று அவர்கள் நினைத்த வேளையிலே இயேசு கூட வருவதற்கான வாய்ப்பில்லை, அங்க வருவதற்கான சான்ஸே கிடையாது. எப்படி அவர் வந்து காப்பாத்துவாரு? எப்படி இங்க வருவாரு? எப்படி இந்த கடல் அப்படியே அமைதலாக்கி போடுவாரு? எப்படி அமைதியாக்கி போடுவாரு? நம்மை அக்கறைக்கு பத்திரமா எப்படி கூட்டிட்டு போவாரு? 1000 கேள்விகள் அவர்களை திக்குமுக்காட வைத்த போது வந்துட்டாருங்க. யாருங்க அது? ஆபத்துல உதவக்கூடியவர். அவர் பேர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்துட்டாரு. எப்படி வந்தாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்க எப்படி வந்தாருன்னு. தண்ணீரின் மீது நடந்துகிட்டு வந்துட்டாருங்க. யோசிக்கவே முடியலங்க, யூகிக்கவே முடியலங்க. சீஷர்கள் நினைக்கல இயேசு அப்படி வருவார் என்று. சகோதரனே, சகோதரியே, உன் பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதாக இருக்கலாம், அது எவ்வளவு அசாத்தியமாக காணப்பட்டாலும் காணப்படலாம், ஆனால் அவர் வருவார். யாரு? உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உன் இரட்சகர், உன் தேவன். அவர் வருவார். எப்படி வருவார்? நீ யூகிக்காத வழியிலே வருவார், நீ யூகிக்காத விதத்திலே அவர் வருவார். ஆனால் கட்டாயமாக வருவார். எதற்காக? உன்னை ரட்சிப்பதற்காக. எதுக்குனா, உன்னை காப்பாற்றுவதற்கு. ஏனென்றால் உன்னை சுத்தி காணப்படுகின்ற நிம்மதியற்ற சூழ்நிலைகளை, அந்த சூழ்நிலைகளை அமைதியாக்கி உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும் என்று நினைக்கிறாரோ அந்த இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என் ஆண்டவர் கட்டாயமாக அவர் வருவார். அது வரைக்கும் உன் விசுவாசத்தை காத்துக்கொள். அது வரைக்கும் தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை காத்துக்கொள். வந்துட்டாருங்க. அந்த அலைகளின் மேல் நடந்து கொண்டு இயேசு வந்துட்டாரு. அவர் வந்தபோது எதுக்கு வந்தார் கொஞ்சம் சொல்லுங்க. எலும்பி அடிக்கின்ற அலைகளை அமைதியாக்கி போடுவதற்கு, அவர்களை கொல்ல நினைத்த அந்த சமுத்திரத்தை அமைதியாக்குவதற்கு இயேசு அங்கே வந்துட்டாருங்க. அப்படி அவர்களை காப்பதற்கு, அவர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்க தலைவராக இயேசு அங்கே வந்தால் அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள் இந்த சீஷர்கள். இயேசு அந்த இருட்டிலே அலைகள் எலும்பி அடித்த வேளையிலே, பெரும் புயலுக்கு நடுவில் இயேசு அந்த சமுத்திரத்தின் மீது அவர் நடந்து கொண்டு வந்தபோது சீஷர்கள் இயேசுவை தவறாக புரிந்து கொண்டார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க? அத பார்க்கலாம் வாங்க. 25ஆம் வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். எப்போ தெரியுமா? விடியற்காலை 3 மணி தொடங்கி 6 மணிக்கு மத்தியில. அப்பொழுதுதான் அவர் அங்கே நடந்து வந்தார். என்னங்க, அவர்களிடத்துக்கு அவர் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே என்னங்க அலறினார்கள்.
யாரோ பார்த்துட்டாங்க, பூதம் 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 அப்படின்னு சொன்னதுக்கு மீதி இருந்த சீஷர்கள் எல்லாருமே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, தவிக்கிறாங்க. கத்தி அலற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். காப்பாற்றுவதற்கு வந்த இயேசுவை தவறாக புரிந்து கொண்டு இரட்சகராகிய தேவனை பார்த்து பூதமாக எண்ணினார்கள். அவர்களுக்கு இருந்த பயத்தை யாராலங்க அதை எடுத்து போட முடியும்? பைபிள்ல அதுக்கு அடுத்த வார்த்தையை நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பயந்து போய் இந்த கலக்கத்துல அலறிக்கொண்டு இருக்கும் போது என்னங்க இருக்காங்க? மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதை வாசிங்க கட்டாயமா. பயத்துல அவங்க எல்லாரும் கத்தி கொண்டு இருக்கும் போது என்னங்க இருக்காங்க? தாமதம்னு இருக்கா, அதுக்கப்புறம் வந்தாருன்னு இருக்கா? உடனே. என்ன அர்த்தங்க? என் சீஷர்கள் அனாவசியமா அவங்க பயந்துகிட்டே இருக்காங்க, தேவையில்லாததை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, செத்துருவோமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி அந்த பயத்துல பீதியில அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி பயத்தோடு இருந்தவர்களுக்கு இயேசு எப்படிங்க பதில் தந்தார்? உடனே பதிலை தந்தார். நம்மள அநேகர் நினைக்கலாம், இயேசு எனக்கு பதில் தருவதே இல்லை, அவர் தாமதமாக்கி கொண்டிருக்கிறார், என் ஜெபத்துக்கான பதிலை தாமதமாக்கி கொண்டிருக்கிறார், என் உத்தியோக விஷயத்துல தாமதமாக்குகிறார், கல்யாண விஷயத்துல தாமதமாகுது, பிள்ளைகள் விஷயத்துல தாமதமாகுது. நீ நினைக்கலாம் ஒருவேளை அவர் தாமதமாக்குறார் என்று. கேளுமா, என் ஆண்டவர் ஒரு நொடி கூட அவர் தாமதமாக்குகிறவர் கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அவர் தாமதிக்கிறவர் கிடையாது. உடனே ஜெபத்தை கேட்கிறவர். உடனே பயந்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? பயப்படாதீங்க, நான் தான். என்னங்க சொல்றாரு? தைரியத்தை வளர்த்துக்கோங்க, நான் தான். அந்த பயத்துல அப்படியே தவிச்சு திக்கு முக்காடி கொண்டிருந்த சீஷர்களுடைய இருதயத்தை நிம்மதியாக்குனது எது தெரியுமா? என் இயேசுவினுடைய வார்த்தை. நம் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, நம் வாழ்க்கையில பயங்கள் வரும்போது, நம் வாழ்க்கையில பீதிகளுக்குள்ளாக போக வேண்டி வரும்போது, நமக்கு நெருக்கமா இருந்து நமக்கு தைரியத்தை தருவது எது தெரியுமா? உலகத்திலே என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நீ தூரமா இருந்தா, இந்த வேதத்துக்கு நீ தூரமா இருந்தால், இந்த தேவனுக்கு தூரமா இருந்தானா பயத்தினாலே தவிச்சுக்கிட்டே இருப்ப, அப்படியே திக்கு முக்காடி செத்தே போயிருவ. ஆனா கேளு, தேவன் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார் என்பதினால் வார்த்தையினாலே உனக்கு தைரியத்தை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். நான் கேட்கிறேன், எத்தனை முறை பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு தைரியம் கிடைச்சதில்ல? எத்தனை முறை நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது ஆதரிக்கப்படவில்லை? எத்தனை முறை பைபிளை வாசிக்கும் போது உனக்கு ஆதரவு கிடைத்ததில்லை? எத்தனை முறை உன் வாழ்க்கையிலே துக்கம் உங்களுக்குள்ளாக பொங்கி வரும்போது பைபிளை திறக்கும் போது தேவன் உங்களோட பேசலையா? தேவன் என் கூட பேசினாரு பிரதர், பைபிளை கொண்டு என்னோடு சரியான நேரத்துல பேசினாரு பிரதர் என்று சொல்வோர் கை உயர்த்த முடியுமா? அது தேவன் உனக்கு தந்திருக்கிற அந்த பதில். நீ கஷ்டத்துல, வியாதியில, வேதனையில இருக்கும்போது, என்ன செய்யறதுன்னு ஒன்னும் விளங்காத போது, எந்த வழியும் தென்படாத போது உன்னோட கூட பேசுவதற்கு தேவன் வார்த்தையை தந்தார். அன்று கவனிங்க, பயத்தோடு அப்படியே திக்கு முக்காடி கொண்டிருந்த அந்த கவனிங்க சீஷர்களை ஆதரித்து தைரியப்படுத்தியது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. பயப்படாதீங்க, நான் தான், பயப்படாதீங்க. ஆனால் நான் தான் என்று சொன்ன இயேசுவை பார்த்து இவங்க என்னங்க செஞ்சாங்க? பூதம். என்னது? உங்களை ரட்சிப்பதற்காக வந்தால், அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்தால், என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பூதத்தோடு என்ன அப்படியே ஒப்பிடுறீங்களா? நீங்களே பாத்துக்கோங்கன்னு அப்படியே போயிட்டாரா என் ஆண்டவர்? நீ அவரை தவறாக புரிந்து கொள்ளலாம். உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான தேவன்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை முறை நாம் அவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். தாமதமாகிறார்னு அவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பதில் தருவதில்லை என்று தவறாக புரிந்து கொண்டோம். கஷ்டத்தை தீர்க்க மாட்டேங்கிறார்னு தவறாக புரிந்து கொண்டோம். கஷ்டங்களுக்குள்ளாக போகும்போது அவைகளை நீக்க மாட்டேங்கிறார்னு சொல்லி, எடுத்து போட மாட்டேங்கிறார்னு, புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்னு தவறாக புரிந்து கொண்டோம். ஆனால் அவர் உன்னை தவறாக ஒரு நாளும் புரிந்து கொண்டதில்லையே. எல்லாரும் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும், ஆனால் அவர் மாத்திரம் உன்னை புரிந்து கொண்டார். ஒரு விஷயம் சொல்லவாங்க, இந்த உலகத்துல இயேசு உன்னை புரிந்து கொண்ட மாதிரி வேற யாரும் உன்னை இன்னும் புரிந்து கொண்டதே கிடையாது. ஏனென்றால் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர், உன் இருதயத்தை பார்க்கிறவர், உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை, உனக்குள்ள இருக்கின்ற பீதியை, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆபத்திலே காக்கிறவர் என்று யாராவது இருப்பார்கள் என்றால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதை விசுவாசிப்பீர்கள் என்றால் வாங்க இப்ப சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பயப்படாதீங்க, பயப்படுகிறவர்களாக இருக்காதீங்க என்று தெளிவாய் திட்டவட்டமாய் மேன்மையான உம்முடைய செய்தியின் மூலமாக
எங்கள் எல்லோரிடத்திலும் நீர் பேசியதற்காக நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. சில சந்தர்ப்பங்களிலே எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எங்களுக்கு விரோதமா நடக்குது என்று ஒருவேளை எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையிலே நடக்கிறவைகள் எல்லாமே கூட எங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கே, எங்களுக்கு நன்மையை தருவதற்கே, எங்களை அப்பா சந்தோஷப்படுத்துவதற்கே அவைகளை நீர் அனுமதிக்கிறீர் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டு வருகிறோம் அப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஐயா, பேதுருவை போன்று அசாத்தியங்களை பார்க்க வேண்டும் என்று, அசாத்தியங்களை சாத்தியமாக்கி கொள்ள வேண்டும் என்று அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள தாங்க அப்பா. விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருக பண்ணி ஆண்டவரே, பயமே இல்லாமல், கலக்கம் இல்லாமல், பீதி இல்லாமல் பத்திரமாக நாங்கள் ஒவ்வொருவருமே அப்பா உம்முடைய செட்டையின் கீழ் வாழ்கிற அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.